ஸோ அதாவது செயற்கை முறையில இருக்கக்கூடிய அந்த செயற்கை ரசாயனங்களோ செயற்கை உரங்களையோ இல்ல செயற்கை மருந்துகளையோ பயன்படுத்தாம இயற்கையா கிடைக்கக்கூடிய அந்த உரங்களையோ இல்ல வந்து அந்த இயற்கையா வந்து தயாரிக்கக்கூடிய அந்த மருந்துகளை வந்து பயன்படுத்தி நம்ம விவசாயம் பண்றதுதான் வந்து பார்த்தோம்னா இயற்கை வேளாண்மை அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சொல்லுவோம். இந்த மக்கிய தொழு உரங்கள், அப்புறம் இந்த பசுந்தாள் உரங்கள், பசுந்தலை உரங்கள், உயிரி உரங்கள், அப்புறம் வந்து பார்த்தோம்னா உயிரி பூச்சிக்கொல்லிகள், இந்த மாதிரியான உயிரியல் காரணிகளை வச்சு வந்து பார்த்தோம்னா செடிகளை வந்து பார்த்தோம்னா சாகுபடி பயிர்ல சாகுபடி பண்றது நம்ம இயற்கை வேளாண்மை அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இயற்கை வேளாண்மை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஏன் வந்து பார்த்தோம்னா நம்ம இயற்கை வேளாண்மை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஸோ இப்போ நம்ம வந்து செயற்கை வேளாண்மை பண்றப்போ வந்து பார்த்தோம்னா செயற்கை உரங்கள், செயற்கையான மருந்துகள், பூச்சிக்கொல்லிகள் இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறப்போ நமக்கு சுற்றுச்சூழல் மாசுபாடுன்றது ரொம்ப அதிகமா வந்து பார்த்தோம்னா இருக்கு. ஸோ அதாவது என்விரான்மெண்டல் பொல்யூஷன் வந்து பார்த்தோம்னா ரொம்ப வந்து பார்த்தோம்னா அதிகமாக இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா நீர், நிலம், காற்று இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா மாசுபடுது. ஸோ இது வந்து நம்ம இயற்கை முறையில நம்ம அதை வந்து நம்ம பயிர்ல சாகுபடி பண்றப்போ ஸோ இந்த மாதிரி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத முறையில வந்து பார்த்தோம்னா நம்மளால பயிர்ல சாகுபடி பண்ண முடியுது. ரெண்டாவது இயற்கை முறையில விளைவிக்கக்கூடிய பொருட்களை வந்து பார்த்தோம்னா நம்ம உடலுக்கும் வந்து பார்த்தோம்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய நன்மை விளைவிக்கக்கூடியதா வந்து பார்த்தோம்னா இருக்கு. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா இது வந்து பார்த்தோம்னா செயற்கை வேளாண்மையோட இயற்கை வேளாண்மை பண்றப்போ நமக்கு வந்து செலவு வந்து பார்த்தோம்னா ரொம்ப கம்மி. ஏன்னா நமக்கு வந்து நேச்சுரலா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருட்களை வச்சு நம்ம என்ன பண்றோம், நம்ம செடிகளை வந்து சாகுபடி பண்றோம். ஸோ பயிர்ல சாகுபடி பண்றோம். ஸோ செயற்கை வேளாண்மை கம்பேர் பண்றப்போ இயற்கை வேளாண்மையில அதுக்குடைய செலவு வந்து பணம் கம்மி, அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வருவாய் வந்து பார்த்தோம்னா அதிகம். சரிங்களா? ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா இது வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து இந்த இயற்கை வேளாண்மை மூலமா கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களுக்கு வந்து பார்த்தோம்னா மதிப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ நார்மலா நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங், ஆர்கானிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி வித்தோம்னா அதுக்கு உண்டான தேவை வந்து பார்த்தோம்னா அதிகமா இருக்கு. ஸோ அதுக்குண்டான மதிப்புமே வந்து பார்த்தோம்னா ஜெனரலா வந்து இன்ஆர்கானிக்கா விளையக்கூடிய பொருட்களோட ஆர்கானிக் பொருட்களுக்கு அதனோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா அதிகமா இருக்கு. ஸோ நம்ம செயற்கை அதாவது இன்ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றப்போ நமக்கு என்னென்ன பாதங்கள் வந்து ஏற்படும் பார்த்தோம்னா அது ரொம்ப என்னது அதிக செலவு மிக்க ஒரு விவசாயமா வந்து பார்த்தோம்னா இருக்கு. ரெண்டாவது வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து சீர்கேடு, அதாவது மண் வந்து பார்த்தோம்னா மலட்டுத்தன்மை தொடர்ச்சியா நம்ம வந்து பார்த்தோம்னா செயற்கை உரங்களையோ செயற்கை மருந்துகளையோ பயன்படுத்த மண் வந்து பார்த்தோம்னா அதனுடைய சக்தி எல்லாம் இழந்து மண் வந்து மலட்டுத்தன்மை வந்து பார்த்தோம்னா நடக்கிறது. அடுத்தடுத்த பயிர் சாகுபடி பண்றப்போ நம்மளால அதுக்கு வந்து பயிர் சாகுபடிக்கு ஏற்ற மண்ணில் பயிர் சாகுபடிக்கு செட் ஆகாம போற அளவுக்கு வந்து பார்த்தோம்னா மண் வந்து மலட்டுத்தன்மை வந்து பார்த்தோம்னா உண்டாகுது. ரெண்டாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த செயற்கை மருந்துகளால வந்து பார்த்தோம்னா காற்று வந்து பார்த்தோம்னா மாசுபடுது. ரெண்டாவது நம்ம பயன்படுத்த உரங்களால நீர் இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா மாசுபட்டு நம்ம சுற்றுச்சூழலுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு கேடு விளைவிக்கக்கூடியதா வந்து பார்த்தோம்னா இருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா அந்த செயற்கை முறை விளைவிக்கக்கூடிய அந்த காய்கறிகளை நம்ம அதிகப்படியான மருந்து அடிக்கிறப்போ அந்த ரெசிடியூ லெவல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கெமிக்கல் பெஸ்டிசைட் ரெசிடியூ லெவல்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தோம்னா இந்த மருந்து அடிக்கக்கூடிய அந்த காய்கறிகள்ல வந்து பார்த்தோம்னா ரொம்ப அதிகமா வந்து பார்த்தோம்னா இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கண்டினியூஸா நம்ம உட்கொள்றப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நீரிழிவு, இந்த ரத்த அழுத்த நோய்கள், இந்த மாதிரியான நோய்கள் வந்து தாக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்தோம்னா அதிகமா வந்து பார்த்தோம்னா இருக்கு. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா காலநிலை மாற்றத்துக்கு வந்து பார்த்தோம்னா இது ஒரு தூண்டுகோலா வந்து பார்த்தோம்னா இருக்கு. ஸோ வந்து பார்த்தோம்னா இப்ப நம்ம வந்து எதிர்கொள்ற இந்த காலநிலை மாற்றங்கள்ங்கிறது வந்து பார்த்தோம்னா இந்த செயற்கை வேளாண்மை ஒரு ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சொல்லலாம். இப்போ வந்து எந்த சீசன்ல வந்து பார்த்தோம்னா நம்ம மழை பெய்யுது, எந்த சீசன்ல வெயில் அடிக்குது அப்படின்றது நம்மளால கரெக்டான முறையில கணிக்கவே முடியல. ஸோ இப்போ உதாரணத்துக்கு கடந்த வாரத்துலயும் நம்ம பார்த்துருக்கலாம், சென்னையெல்லாம் அந்த அளவுக்கு வந்து மழை பெய்யுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அதிகரிக்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் மாசுபாடுனாலதான் இந்த மாதிரியான காலநிலை மாற்றங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா இருக்கு. ஸோ இதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனா வந்து பார்த்தோம்னா இந்த செயற்கை வேளாண்மை வந்து பார்த்தோம்னா இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா தொடர்ச்சியான முறையில நம்ம செயற்கை உரங்களை செயற்கை மருந்துகளை பயன்படுத்துறப்போ ஒரு பூச்சியை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம செயற்கை மருந்துகளை வந்து பார்த்தோம்னா அடிக்கிறோம். ஸோ அது வந்து நம்ம தொடர்ச்சியா அதே கண்டினியூஸா பயன்படுத்துறப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பூச்சியே வந்து பார்த்தோம்னா அந்த மருந்துக்கு வந்து பார்த்தோம்னா அதை தாங்கக்கூடிய தன்மை வந்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிடுது. ஸோ இது மாதிரி
பூச்சியினுடைய தாக்குதல்கள் வந்து பார்த்தோம்னா அதிகரிக்கக்கூடிய நிலைமை வந்து பார்த்தோம்னா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த அங்கக வேளாண்மை, அதாவது இயற்கை வேளாண்மையினுடைய அந்த நெறிமுறைகள் என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ அதுல இருந்து விளைவிக்கக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்தோம்னா நல்ல தரமாகவும் ஆரோக்கியமானதாகவும் வந்து பார்த்தோம்னா இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோம்னா அங்கக வேளாண்மையில மண், செடி, விலங்கு மற்றும் மனித உயிர்களுக்கு வந்து பார்த்தோம்னா அதனுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதா வந்து பார்த்தோம்னா இருக்கணும். சுற்றுச்சூழலுக்கு வந்து பார்த்தோம்னா பாதிப்பை ஏற்படுத்தாம சுற்றுச்சூழலை வந்து பார்த்தோம்னா பேணி காக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக வந்து பார்த்தோம்னா இந்த இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நமக்கு இருக்கு. ஸோ என்னென்ன அங்க வேளாண்மையில வந்து பார்த்தோம்னா என்னென்ன மாதிரியான முக்கிய கூறுகள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஸோ நம்ம கிட்ட வந்து பார்த்தோம்னா அந்த இடுபொருட்கள், ஸோ பயிர் சாகுபடிக்கு தேவையான இடுபொருட்களை வந்து பார்த்தோம்னா மிக குறைந்த விலையிலேயே வந்து நம்மளால தயாரிக்க முடியும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா தொழு உரம் எடுத்துக்கிட்டோம்னா, தொழு உரம்ன்றது நம்ம கிட்ட நார்மலாவே வந்து என்ன இருக்கும், மாடு வந்து பார்த்தோம்னா இருக்கும். ஸோ அந்த மாட்டுல இருந்து நமக்கு என்னது சும்மாவே வந்து பார்த்தோம்னா நமக்கு சாணம் கிடைக்குது. ஸோ அந்த சாணத்தை தான் வந்து பார்த்தோம்னா நம்ம செடிகளுக்கு வந்து உரமா பயன்படுத்த போறோம். ஸோ இதனால வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த இடுபொருட்களுக்கான செலவு வந்து பார்த்தோம்னா கம்மி. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா பயிர் சுழற்சி முறையை வந்து பார்த்தோம்னா பின்பற்றுது. ஸோ இந்த அங்க வேளாண்மை, அதாவது இயற்கை வேளாண்மையினுடைய கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா அந்த பயிர் சுழற்சி முறை, தொடர்ச்சியா ஒரே பயிர் பண்ணாம மாற்று பயிர்களை வந்து பார்த்தோம்னா நம்ம சாகுபடி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பயிர் சுழற்சி முறையை பின்பற்றுறது மூலமா என்ன ஆகும்னா மண்ணினுடைய அந்த வளத்தை வந்து நம்மளால பாதுகாக்க முடியும். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா அந்த நோய் மற்றும் பூச்சி தாக்குதல்களை நம்மளுடைய இப்போ உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒரு காய்கறி, இப்போ கத்திரி வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா தொடர்ச்சியா ஒரு 3-4 பருவத்துக்கு வந்து நம்ம கத்திரியே போட்டுக்கிட்டு இருந்தோம்னா, ஸோ அதுல வந்து பார்த்தோம்னா அந்த மண்ணுல நூற்புழு தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தோம்னா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா போடுறப்போ அந்த மாதிரி கண்டினியூஸா போடாம பயிர் சுழற்சி முறை, ஒரு சீசன் வந்து பார்த்தோம்னா நம்ம இப்ப கத்திரி போட்டுருக்கோம்னா நெக்ஸ்ட் சீசன் வந்து பார்த்தோம்னா வேற ஏதாவது ஒரு பயிர் சாகுபடி பண்ணிட்டு அடுத்த சீசன் மறுபடியும் கத்திரி. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் சீசன்ல வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணணும், பயிரை வந்து சுழற்சி முறையில வந்து நம்ம சாகுபடிங்கிறது வந்து பார்த்தோம்னா பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா குறைந்த அளவில் மண்ணை விடுதல். ஸோ அதாவது நம்ம அங்கக வேளாண்மை பண்றப்போ, அதாவது இந்த இயற்கை வேளாண்மை பண்றப்போ வந்து பார்த்தோம்னா அதாவது இந்த மண் வந்து பார்த்தோம்னா குறைந்த அளவில் வந்து பார்த்தோம்னா ஃப்ளோரிங், அதாவது இந்த உழுவுதல் வந்து பார்த்தோம்னா குறைவான அளவுல தான் வந்து பார்த்தோம்னா பண்ணணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி மண் வளத்தை வந்து நம்ம பாதுகாக்கலாம். நார்மலாவே நம்ம இயற்கை வேளாண்மை பண்றப்போ இந்த மண்ணினுடைய வளத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து இயற்கையான பொருட்களை தான் நம்ம அந்த பயிர் சாகுபடிக்கு வந்து கொடுக்குறோம். இது வந்து மண்ணினுடைய அந்த தன்மை வந்து நமக்கு பெரிதளவுல பாதிப்பு வந்து பார்த்தோம்னா ஏற்படுத்தாது. அதே மாதிரி கால்நடைகள் வந்து பார்த்தோம்னா நம்ம நார்மலாவே வந்து பார்த்தோம்னா வச்சிருக்கோம். ஸோ அந்த கால்நடைகளுக்கு இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சாணம், ஸோ அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த கோமியம், ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இயற்கை விவசாயத்துக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த பயன் தரும் மரங்களை வந்து பார்த்தோம்னா வேலி பயிர்களை வளர்க்குறது. ஸோ இந்த அகத்தி, ஸ்பாபுல் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த வயலை சுற்றி வரப்பு ஓரங்கள்ல நம்ம என்ன பண்ணலாம், வளர்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா மூடாக்கு முறை. ஸோ அந்த மண்ணினுடைய ஈரப்பதத்தை வந்து பாதுகாப்புக்கு வந்து மூடாக்குங்கிறது ஒன்றும் இல்லை, நார்மலா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இப்போ உதாரணத்துக்கு தென்னைக்காய் கழிவுகள், ஸோ இது எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணலாம், அந்த செடியை சுற்றி நம்ம வந்து மூடி வச்சுட்டோம்னா நமக்கு வந்து கலை வளர்ச்சி வந்து பார்த்தோம்னா கம்மியா இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா அந்த மண்ணினுடைய ஈரப்பதத்தை நம்மளால என்ன பண்ண முடியும், பாதுகாக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அதிக இலை தழைகளை மண்ணில் இடுதல். ஸோ இந்த இப்போ இந்த சனப்பை, இந்த பசுந்தலை உரங்கள், பசுந்தாள் உரங்கள், இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோம்னா நம்ம வளர்த்து அப்படியே மண்ணோட மண்ணா வந்து பார்த்தோம்னா வச்சு உழுது விட்டுட்டோம்னா மண்ணினுடைய சக்தி வந்து பார்த்தோம்னா மண்ணினுடைய வளம் வந்து பார்த்தோம்னா அதிகரிக்கும். ரெண்டாவது நமக்கு இயற்கையான முறையில செடிக்கு வந்து பார்த்தோம்னா உரங்கள் கொடுக்குற மாதிரியும் நமக்கு வந்து பார்த்தோம்னா அமையும். அதே மாதிரி நம்ம பயிருக்கு வந்து பார்த்தோம்னா பூச்சிகளுக்கு வந்து செயற்கையான மருந்து கொடுக்காம இயற்கை முறையில வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த பஞ்சகாவியா, அதே மாதிரி ஐந்திலை கரைசல், தேமூர் கரைசல், இந்த மாதிரியான இயற்கை முறையான பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தி பூச்சி மற்றும் நோய் தாக்குதல்களை கண்ட்ரோல் பண்றது. அதே மாதிரி பயிர் வளர்ச்சி ஊக்கிகள், ஸோ இந்த மீன் அமினோ அமிலம், ஸோ இந்த மாதிரியான பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை பயன்படுத்துறது. அதே மாதிரி இந்த உயிரி உரங்கள் ட்ரைகோடர்மா, பாஸ்போ பாக்டீரியா, அசோஸ்பைரிலம், ஸோ இந்த மாதிரியான உயிரி உரங்கள், அதாவது செயற்கை உரங்களுக்கு பதிலாக அந்த மாதிரி இயற்கையான உயிரி உரங்களை பயன்படுத்துறது. இந்த மாதிரியான கூறுகள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம இயற்கை வேளாண்மை முறையில வந்து பார்த்தோம்னா பின்பற்றுறோம். ஸோ
இந்த அங்கக வேளாண்மைக்கான வழிமுறை ஃபர்ஸ்ட் முதன்மை படிநிலைகள் என்னன்னா, இப்ப ஆல்ரெடி நான் வந்து இன்னும் அதாவது செயற்கை வேளாண்மை இன்ஆர்கானிக் ஃபார்மிங் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஸோ எப்படி வந்து நம்ம இயற்கை வேளாண்மைக்கு மாறுறது அப்படின்னா, எடுத்த உடனே நம்ம மாற முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அந்த செயற்கை உரங்கள் பயன்படுத்துறது, செயற்கை மருந்துகள் பயன்படுத்துறதை நிப்பாட்டிட்டு முழுக்க இயற்கை உரங்களை வந்து பார்த்தோம்னா மண்ணுக்கு வந்து பார்த்தோம்னா கொடுக்கக்கூடிய, அதாவது பசுந்தாள் உரங்கள் இது எல்லாத்தையும் வந்து நம்ம இது வளர்த்து, ஸோ அதை வந்து மண்ணோட மண்ணா வந்து பார்த்தோம்னா போட்டி மக்க வைக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த தொழு உரங்கள் வந்து பயன்படுத்துறது, மண்புழு உரங்கள். ஸோ இந்த மாதிரியான இயற்கை உரங்களை வந்து பார்த்தோம்னா நம்ம பயன்படுத்தணும். ஸோ நம்ம எடுத்த உடனே வந்து பார்த்தோம்னா அந்த மண்ணை வந்து இயற்கை நிலைக்கு வந்து கொண்டு வர முடியாது. குறைந்தது நம்ம தொடர்ச்சியா ஒரு மூன்று வருடங்கள் நம்ம அதுல இருந்து கண்டினியூஸா இயற்கை உரங்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருந்தாதான் ஸோ அந்த மண் வந்து பார்த்தோம்னா இந்த இயற்கை வேளாண்மைக்கு உகந்த மண்ணா வந்து பார்த்தோம்னா செட் ஆகும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த செயற்கை தன்மை எல்லாம் வந்து போயிட்டு ஸோ முழுக்க வந்து பார்த்தோம்னா இயற்கை உரங்கள் நிறைந்த ஒரு இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு மண்ணா வந்து பார்த்தோம்னா அது மாற்றம் அடையும். ஸோ அந்த பயிர் சுழற்சி முறைனா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா, இப்போ ஒரு சீசன் வந்து நம்ம பயிர் வகை பயிர்கள் சாகுபடி பண்றோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் சீசன் வந்து பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு கீரைகள் வந்து பார்த்தோம்னா சாகுபடி பண்ணலாம். மறுபடியும் வந்து பார்த்தோம்னா அடுத்த சீசன் வந்து பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு காய்கறி சாகுபடி, மறுபடியும் நெக்ஸ்ட் சீசன் ஏதாச்சும் கிழங்கு வகை பயிர்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா மாற்று பயிர்கள் சாகுபடி பயன்படுத்தி பயிர் சுழற்சி முறையை பயன்படுத்துறது மூலமா நம்மளோட மண்ணினுடைய வளத்தை வந்து நம்மளால பாதுகாக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு உதாரணம். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு வகையான பயிர்களை நம்ம பயிர் சுழற்சி முறையில வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா அங்கக வேளாண்மையில இப்போ வந்து இப்போ நம்ம இன்ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றப்ப என்ன பண்ணுவோம், களை எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா மேனுவலா வந்து ஃபீடிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம். ஸோ வந்து பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு இப்போ இந்த இது 2,4-D இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மருந்தை பயன்படுத்தி நம்ம களைகளை வந்து பார்த்தோம்னா கண்ட்ரோல் பண்ணுவோம். பட் இயற்கை வேளாண்மை பண்றப்ப நம்ம எப்படி களைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கோடை உழவு பண்ணணும். ஸோ வந்து கோடை காலத்துல வந்து பார்த்தோம்னா அந்த உழவு வந்து பண்ணி விட்டோம்னா ஸோ அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த களைகள் வந்து, அதாவது கோடை காலத்துல வந்து பயிர் வந்து இல்லாம நிலம் வந்து சரியாக தான் வந்து பார்த்தோம்னா இருக்கும். ஸோ அந்த டைம்ல கோடை உழவு வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மூடாக்கு முறையில வந்து பார்த்தோம்னா மல்ச்சிங் சீட் எல்லாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மல்ச்சிங் சீட் எல்லாம் போடாம இந்த வைக்கப்புல் இருக்கும், வைக்கப்புல் அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தோம்னா அந்த சனப்பை இது எல்லாத்தையுமே அப்படியே வெட்டி அப்படியே மடிச்சு செடியை சுற்றி வந்து பார்த்தோம்னா பரப்பி வைக்கிறது. இல்ல அந்த தென்னை நாறு வந்து பார்த்தோம்னா செடியை சுத்தி பரப்புறது, தென்னை மட்டையை பரப்புறது. ஸோ இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை வச்சு என்ன பண்ணலாம், மூடாக்கு பண்றப்போ நம்ம மண்ணினுடைய ஈரப்பதத்தையும் நம்மளால பாதுகாக்க முடியும். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா அந்த அந்த இது வந்து பார்த்தோம்னா மக்கி நமக்கு செடிகளுக்கு உரமாக வந்து பார்த்தோம்னா பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மேனுவலா வீட்டிங் நம்ம நார்மலா கையால வந்து பார்த்தோம்னா களை பறிக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த சொட்டு நீர் பாசனத்தை வந்து பயன்படுத்துது. சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்துறப்ப நமக்கு கரெக்டா அந்த அதுக்கு தேவையான செடிக்கு தேவையான தண்ணீர் கரெக்டா செடிக்கிட்ட மட்டும் தான் போய் சேரும். மற்ற இடங்கள் நமக்கு தேவையற்ற இடங்கள்ல வந்து தண்ணீர் வந்து நம்ம கொடுக்க மாட்டோம். இதனால களை வளர்ச்சி வந்து பார்த்தோம்னா நமக்கு கண்ட்ரோலா இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த களை வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சில செடிகள்லாம் வந்து பார்த்தோம்னா இருக்கு. ஸோ இந்த கேணிப்பு, சோளம், அதுக்கப்புறம் இந்த அரிசி தவிடு. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பயன்படுத்துறது மூலமா நம்ம இந்த இயற்கை வேளாண்மையில கலையை வந்து பார்த்தோம்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா நோய் மற்றும் பூச்சியை வந்து பார்த்தோம்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாக்குறப்போ ஒவ்வொரு சீசன், அதாவது இப்போ தோட்டக்கலை பயிர்கள் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த காய்கறி பயிர்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா சீசன் தான், ஒவ்வொரு சீசன் தான் வந்து பார்த்தோம்னா இருக்கும். ஸோ அந்தந்த சீசனுக்கு ஏற்ற பயிர்களை வந்து நம்ம சாகுபடி பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த பயிர் சுழற்சி முறைகள். ஸோ ஒரு சீசனுக்கு கீரை, அப்புறம் அதே மாதிரி இந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு பயிர் கண்டினியூஸா ஒரே பயிர் சாகுபடி பண்ணாம ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு பயிர் மாற்று சாகுபடி வந்து பண்றது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த இலக்கு பொறிகள், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இனக்கவர்ச்சி பொறி. ஸோ இந்த மாதிரி பொறி நோய் பூச்சிகளை வந்து பார்த்தோம்னா கவர்ந்து இழுத்து அடிக்கிறதுக்காக வந்து பார்த்தோம்னா அந்த தாவர பொறி பயிர்ல இருந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த கலப்பு பயிர் முறை, அதாவது மிக்ஸ்டு ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மிக்ஸ்டு
ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஒரே பயிர் சாகுபடி பண்ணாம கலர் பயிர் முறையை சாகுபடி பண்றது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா தக்காளியில வந்து பார்த்தோம்னா அந்த நூற்பு தாக்குதல் வந்து பார்த்தோம்னா இருக்குன்னா, ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஊட்டு பயிரா வந்து நம்ம அந்த கேந்தி பூன்றதை பண்ணோம்னா அந்த நூற்பு தாக்குதலை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கலர் பயிர் முறையை பின்பற்றுறது, பயிருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து கொடுக்குறது. அளவுக்கு அதிகமாக தண்ணி கொடுத்தோம்னா பயிர்ல வந்து பார்த்தோம்னா அந்த வேரழுகல் நோய், இந்த மாதிரி நோய் தாக்குதல் எல்லாம் வந்து பார்த்தோம்னா இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த விளக்கு பொறி, இனக்கவர்ச்சி பொறி இதெல்லாம் பயன்படுத்துறது. அதே மாதிரி மருந்துகள்ல வந்து பார்த்தோம்னா நார்மலா வந்து செயற்கை மருந்துகளை பயன்படுத்தாம இயற்கை முறையில பூச்சி விரட்டிகளை தயாரிக்கிறது. உதாரணத்துக்கு உங்களுக்கே நிறைய தெரியும், பஞ்சகாவியா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பஞ்சகாவியா இதெல்லாத்தையும் நம்மளே தயாரிச்சு அதை வந்து நம்ம செடிக்கு வந்து கொடுக்கறது மூலமா அது வந்து பயிரினுடைய வளர்ச்சியும் ஊக்குவிக்கும். ரெண்டாவது இந்த மாதிரி பூச்சி மற்றும் நோய் தாக்குதலில் இருந்து செடிகளை பாதுகாக்கவும் நமக்கு வந்து பார்த்தோம்னா இது பண்ணுது. அதே மாதிரி உயிரியல் காரணிகள், ஸோ இந்த ட்ரைகோகிராமா, ஸோ இந்த மாதிரியான பூச்சிகள், அதாவது பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்டு நான் நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சில உயிரியல் காரணிகள் வந்து பார்த்தோம்னா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நன்மை செய்யும் பூச்சிகள்ல வயல்கள் வந்து பார்த்தோம்னா அதிகப்படுத்துறது. ஸோ இது போன்ற காரணிகள் மூலமா என்ன பண்ணலாம், நம்ம நோய் மற்றும் பூச்சி தாக்குதல்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுதான். ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃபார்மிங், இந்த போட்டோஸ்ல பார்ப்பீங்க. ஸோ தக்காளி பயிர்களுக்கு 2 வரிசைக்கு இடையில வந்து பார்த்தோம்னா ஒரு வரிசை வந்து பார்த்தோம்னா அந்த கேள்விப்பூ அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. எதுக்காகனா இது வந்து பார்த்தோம்னா இந்த பூச்சிகளை வந்து பார்த்தோம்னா இது கவர்ந்து இருக்கும். ஸோ அந்த பூக்களுக்கு அந்த பூச்சிகள் வந்து பார்த்தோம்னா அந்த பூல் வந்து பார்த்தோம்னா இது அட்ராக்ட் ஆகிடும். ஸோ இதனால நமக்கு அந்த காய்கறி பயிர், தக்காளி பயிரினுடைய அந்த வளர்ச்சி வந்து பார்த்தோம்னா பெரிதளவு பாதிக்காது. கவர்ந்துக்கிறது வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம், அழிச்சிடும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இனக்கவர்ச்சி பூச்சி வந்து பார்த்தோம்னா வைக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த இயற்கை பூச்சி எதிரிகளை வந்து பார்த்தோம்னா நம்ம பயன்படுத்துறது. ஸோ இந்த மாதிரியான மாற்று முறைகள் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், நோய் மற்றும் பூச்சி தாக்குதல்களை நம்மளால இயற்கை முறையில என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ உரங்கள் பார்த்தோம்னா உரங்களை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோம்னா ஸோ அதான் கிரீன் மணி, பசுந்தாள் உரங்கள், பசுந்தலை உரங்கள். பசுந்தாள் உரங்கள் அப்படின்னா என்னன்னா கிரீன் மணி கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது அந்த முழு தாவரமே வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம், உரமா வந்து பார்த்தோம்னா பயன்படுத்தலாம். கிரீன் லீஃப் மணினா ஸோ அதனுடைய தலைகளை மட்டும் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணலாம், எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், உரமா பயன்படுத்தலாம். ஸோ இப்போ ஜென்ரலா வந்து பார்த்தோம்னா இயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய அந்த உரங்களை வந்து பயன்படுத்தலாம். ஸோ உரங்கள் எடுத்துக்கிட்டோம்னா நார்மலா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த தொழு உரம், அதே மாதிரி இந்த காய்ந்த இலை சருகுகளை வந்து நல்லா மக்க வச்சு ஸோ அதை வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணலாம், நம்ம உரமா வந்து பார்த்தோம்னா பயன்படுத்தலாம். அதே மாதிரி மண்புழு உரங்கள், அதே மாதிரி இந்த அசோஸ்பைரலம், பாஸ்போபாக்டீரியா, ட்ரைகோடர்மா, ஸோ இந்த மாதிரியான உயிரி உரங்களை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்தலாம். அதே மாதிரி நம்ம பசுந்தாள் உரங்களான சணப்பை, தக்கை பூண்டு, இந்த அகத்தி, ஸோ இந்த மாதிரியான பசுந்தாள் உரங்கள், அதே மாதிரி பசுந்தலை உரங்கள், அந்த அகத்தி, பயிர்வகை பயிர்கள், லைரிசிடியா, வேம்பு, ஸோ இந்த மாதிரி மரத்தினுடைய தலைகளை மட்டும் என்ன பண்ணலாம், மண்ணில் வந்து பார்த்தோம்னா சேர்த்து நம்ம இது பண்றது மூலமா ஸோ அந்த மண்ணினுடைய ஊட்டச்சத்தை நம்மளால என்ன பண்ண முடியும், அதிகப்படுத்த முடியும். அதே மாதிரி இந்த பூச்சி கொண்டு நோய் தாக்குதல் இது பண்றது இந்த பஞ்சகாவியா, ரசகாவியா, ஜீவாமிர்தம், இந்த மீனமில கரைசல், ஸோ இந்த மாதிரியான உயிரிய அங்க உரங்களை வந்து நம்ம என்ன பண்ணலாம், உயிரி கரைசல்களை நம்ம தெளிக்கிறது மூலமாகவும் அந்த பயிரினுடைய வளர்ச்சியையும் அந்த கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி பயிரினுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய இந்த தேமோர் கரைசல், மீனமினோ அமிலம், ஸோ இந்த மாதிரியான கரைசல்களை வந்து பார்த்தோம்னா பயன்படுத்தணும்னா பயிரினுடைய வளர்ச்சியை நம்மளால என்ன பண்ண முடியும், ஊக்குவிக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா செயற்கை உரங்களுக்கு மாற்ற இயற்கையே கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை வச்சு என்ன பண்றோம், பயிரினுடைய வளர்ச்சியை வந்து பார்த்தோம்னா நம்ம அதிகப்படுத்துறோம். அதே மாதிரி நோய் மற்றும் பூச்சி தாக்குதலை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதனுடைய மகசூலையும் நம்மளால அதிகப்படுத்த முடியும். ஸோ இந்த மாதிரி பண்றப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா அதுல இருந்து வரக்கூடிய அந்த பொருட்களும் வந்து பார்த்தோம்னா நமக்கு இயற்கையான முறையில வந்து பார்த்தோம்னா இருக்கும். உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடியதா நல்ல நமக்கு நன்மை செய்யக்கூடியதா வந்து பார்த்தோம்னா இருக்கும். ரெண்டாவது நமக்கு வந்து இயற்கையா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே பண்றது மூலமா நமக்கு சாகுபடி செலவு வந்து பார்த்தோம்னா குறையுது. இயற்கை முறையில விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு அதனுடைய மதிப்பும் வந்து பார்த்தோம்னா அதிகம். ஸோ இந்த மாதிரி இயற்கை முறையில நம்ம பயிர் சாகுபடி பண்றப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா குறைந்த செலவுல அதிகமான முறையில வருமானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்மளால பெற முடியும்.
ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து பார்த்தோம்னா பண்றோம். ஸோ அதாவது இயற்கை முறையில நம்ம செடிகளை வந்து பயிர்ல சாகுபடி பண்றோம். அதுல இருந்து வந்து கிடைக்கக்கூடிய அந்த காய்கறிகளோ பழங்களையோ நம்ம வந்து பார்த்தோம்னா சும்மா வந்து இயற்கை முறையில விளைவிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா வந்து பார்த்தோம்னா பல பேர் வந்து பார்த்தோம்னா நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு வந்து பார்த்தோம்னா சர்டிபிகேட், ஆர்கானிக் சர்டிபிகேட் வந்து பார்த்தோம்னா வாங்கிட்டோம்னா ஸோ நம்மளோட ப்ராடக்ட் வந்து பார்த்தோம்னா ஆஃபீஸ்ல நம்ம இயற்கை ப்ராடக்ட், இயற்கை ஆர்கானிக் முறையில நம்ம விளைவிச்சது அப்படின்ட்டு நம்மளால என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ஸோ இதுக்காக வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து வேலை அங்கக சான்றளிப்பு துறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேளாண்மை துறையில வந்து பார்த்தோம்னா இருக்கு. ஸோ இதுக்கு வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூர் வந்து பார்த்தோம்னா இருக்கு. ஸோ எப்படி வந்து பார்த்தோம்னா நம்ம அங்கக சான்றிதழ் ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணணும்னு பார்த்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் முறையில ஆர்கானிக் சர்டிபிகேஷன் இயற்கை வேளாண்மை சான்றிதழ் வாங்கணும்னா குறைந்தது எத்தனை வருஷம் வந்து நம்ம இயற்கை வேளாண்மை பண்ணணும்னா அட்லீஸ்ட் தொடர்ந்து ஒரு 3 வருடங்களாவது என்ன பண்ணிருக்கணும், நம்ம இயற்கை முறையில வேளாண்மை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் அப்போதான் நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்கானிக் சர்டிபிகேஷனுக்கே வந்து பார்த்தோம்னா நம்ம எலிஜிபிள் ஆகிறோம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அதுக்குன்னு ஒரு வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த ஆர்கானிக் சர்டிபிகேஷனுக்கு வந்து பார்த்தோம்னா வெப்சைட்ல வந்து பார்த்தோம்னா இருக்கு. ஸோ அதுல வந்து பார்த்தோம்னா என்னென்ன டாக்குமெண்ட் நமக்கு தேவைன்னா ஸோ அதுக்கு பட்டா, திட்டா, அடங்கல், அதுக்கப்புறம் நம்மளோட நில வரைபடம், அப்புறம் நில உரிமை ஆவணம், அப்புறம் நம்ம மண் பரிசோதனை அந்த டீட்டெயில்ஸ், நீர் பரிசோதனை ஆவணம், நிலத்திற்கான பாதை வரைபடம், அதுக்கப்புறம் இந்த திட்ட முன்மொழிவு, அப்புறம் வந்து இது கூட வந்து பார்த்தோம்னா டிடி வந்து பார்த்தோம்னா எடுத்து ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்தோம்னா நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வேளாண்மை அலுவலர், வேளாண்மை துறையில அலுவலர்களை நம்ம போய் தொடர்பு கொண்டோம்னா ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னா அதுக்கு உண்டான அந்த ப்ராசஸை வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கான உதவிகளை வந்து பார்த்தோம்னா செய்வாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் பண்றதுக்கு முழுக்க முழுக்க வந்து பார்த்தோம்னா இயற்கை முறையிலான உரங்களை மட்டும்தான் பயன்படுத்தணும். செயற்கை உரங்களையோ செயற்கை மருந்துகளையோ பயன்படுத்தி பயிர்களை நம்ம உற்பத்தி பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா என்னென்ன மாதிரியான இயற்கை உரங்களை பயன்படுத்தணும், ஸோ எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பரா வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர்ன்றது வந்து பார்த்தோம்னா பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த இயற்கை வேளாண்மை வந்து பார்த்தோம்னா ஒரு குழுவாகவும் வந்து நம்ம பதியலாம், இல்லை வந்து பார்த்தோம்னா நம்ம தனி ஒருவராகவும் வந்து பார்த்தோம்னா இந்த சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா பெறலாம். ஆனால் பட் என்னது குறைந்தது 3 ஆண்டுகளாவது நம்ம இயற்கை வேளாண்மை சேர்ந்த இயற்கை முறையில வந்து பார்த்தோம்னா பயிர்களை சாகுபடி பண்ணியிருக்கணும். ஸோ இந்த சர்டிஃபிகேட் இது லைசன்ஸை வந்து பார்த்தோம்னா நம்ம வருடத்திற்கு ஒரு முறை என்ன பண்ணணும், புதுப்பிக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த ஒன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம்னா அதை நம்ம என்ன பண்ணலாம், சந்தைன்றது வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு உழவர் உற்பத்தியாளர் குழுவாகவோ இல்லை வந்து ஒரு தனி நபராகவோ நம்ம பொருட்களை வந்து சந்தைன்றது வந்து நம்ம படுத்தலாம். ஸோ இந்த செயற்கை வேளாண்மைக்கும் இயற்கை வேளாண்மைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம்னா செயற்கை வேளாண்மையில வந்து பார்த்தோம்னா அதனுடைய செலவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம், இயற்கை வேளாண்மையில செலவு வந்து பார்த்தோம்னா கம்மி. செயற்கை வேளாண்மை கம்பேர் பண்றப்போ இயற்கை வேளாண்மையினுடைய அந்த பொருட்களுக்கு வந்து பார்த்தோம்னா விலை வந்து பார்த்தோம்னா அதிகம். ஸோ இந்த செயற்கை வேளாண்மை சுற்றுச்சூழலுக்கு ஒரு சீர்கேடு விளைவிக்கக்கூடியதா வந்து பார்த்தோம்னா இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நமக்கு உடலுக்கு வந்து பார்த்தோம்னா தீங்கு விளைவிக்கக்கூடியது, ஏன்னா அதை நம்ம உட்கொள்ளக்கூடிய அந்த மனிதர்களாக அவங்க வந்து பார்த்தோம்னா தீங்கு விளைவிக்கக்கூடியதாக வந்து பார்த்தோம்னா இருக்கு. ரெண்டாவது செயற்கை முறையில அதிகமான உரங்களை ரசாயனங்களை பயன்படுத்த காலநிலை மாற்றத்திலையும் வந்து பார்த்தோம்னா அதனுடைய பங்குன்றது வந்து பார்த்தோம்னா இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா நம்ம இயற்கை முறையில வந்து பார்த்தோம்னா என்ன இப்போ நம்ம இயற்கை வேளாண்மைக்கு வந்து நம்ம அரசும் வந்து பார்த்தோம்னா நிறைய சலுகைகளை வந்து பார்த்தோம்னா கொடுக்குறாங்க. ஸோ இயற்கை வேளாண்மைக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம வேளாண்மை துறையில தோட்டக்கலை துறையில வந்து பார்த்தோம்னா செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு ஸோ இந்த இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா நம்ம இன்னும் டெவலப் பண்ணோம்னா இன்னும் நல்லா பெட்டராக வந்து பார்த்தோம்னா இருக்கு. ஏன்னா ஃபியூச்சர்ல இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு இன்றியமையாத ஒன்றா வந்து பார்த்தோம்னா இருக்குது.